எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கண்ணம்மா சுலகில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கிராமத்தில நடக்கிற கல்யாணம் பாகம் 3 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. பொண்ணு மாப்பிள்ளை இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. வரும்போதே பார்த்தீங்கன்னா, இங்க முன்னாடி இந்த பாட்டி ஆராத்தி எடுக்குறாங்க. இவங்க ஊர் வழக்கம். ஊர் கவுண்டர் வீட்லருந்து ஆராத்தி எடுப்பாங்களாம். மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா, ரூ. 100 குடுக்குறாரு. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, அது 100க்கு மேல தாண்ட மாட்டேன்ட்டாரு. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு வழக்கமா இருக்குங்க. எனக்கு இது புதுசா இருந்துச்சு. எங்க ஊர்லலாம் இந்த மாரி இல்லன்னு நெறைய வரும். பாருங்க நல்லாருக்கும். நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு நல்லா கலகலன்னு இருந்துச்சுங்க. இந்த ஊர்ல இது மாப்பிள்ளை வீடு. இந்த வீடு தான். இங்க பார்த்தீங்கன்னா, குட்டி கிராமம் தான். வீடு அங்கங்க தான் இருக்கும். அளவான ஊர் தான். மொத்தமே 10, 20 வீடுக்குள்ள தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். 10, 50 வீடு கூட வருமா என்னான்னு தெரியல. சின்ன ஊர் தான். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு. பாட்டு வேற ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். இல்லன்னா நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமேவும். பொண்ணு மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா, ம் அ மாப்பிள்ளையோட தங்கச்சி இந்த பொண்ணு. மாப்பிள்ளை பொண்ணுக்கு கால கழுவி விட்டு ஆராத்தி எடுத்து தான் உள்ள கூட்டு போவாங்க. அந்த சாஸ்திரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெறைய சாஸ்திரம் பண்றாங்க. வித்தியாசமா இருந்துச்சுங்க. நீங்க பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்க ஊர் சைடு இப்படியெல்லாம் பண்றாங்களா இல்லையான்னு. அதுவும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு கால் கழுவும்போது, இந்த நெறகுடத்து தண்ணிய வச்சு தான் கழுவுறாங்க. எங்க ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, பக்கெட்ல, வாளியில இந்த மாரி தான் வச்சு கழுவுவாங்க. இங்க வந்து நெறகுடம் ஃபுல்லா இருக்கிற குடத்துல தான் வச்சு கழுவிட்டு இருக்காங்க பாருங்க. சொந்தம் பந்தம் கூடி இருக்கும்போது நல்லா இருந்துச்சுங்க. ஜாலியா பேசிக்கிட்டு, அவங்க குடும்பத்தில எல்லாருமே நல்லா ஒத்துமையா இருந்தாங்க. நல்லா ஜாலியா பேசுறாங்க. எல்லார்கிட்டயுமேவும். இப்போ மாப்பிள்ளைக்கு கால் கழுவியாச்சு. இப்போ பொண்ணுக்கு இப்போ கழுவுறாங்க. அந்த பிள்ளை தான் கழுவிக்கிட்டு இருந்துச்சு. பொண்ணோட மாப்பிள்ளையோட தங்கச்சி. பொண்ணு வீட்டுக்கு போகும்போது, பொண்ணு வீட்டுக்காரவங்க கழுவுவாங்க. மாப்பிள்ளை பொண்ணுக்கு அந்த மாரி. இப்போ ஆராத்தி எடுத்து எவ்வளவு தான் போடுறாருன்னு பாருங்க நீங்களே. மாப்பிள்ளை சில்லற மாட்டி வச்சு அந்த ரூ. 100 தாங்க. இத்தனை பேர் நிற்கிறாங்களே, அந்த 100க்கு மேலே தாண்ட மாட்டேன்ட்டாரு. இப்போ ஆராத்தி எடுக்கிறாங்க பாருங்க. இங்கிட்டு 3 சுத்து, அங்கிட்டு 3 சுத்து. மஞ்சள் கலக்கி வச்சுருப்பாங்க. அதில் வெத்தலை, அப்புறம் இது என்னது மிளகா வத்தல் போட்டிருக்காங்களா என்னான்னு தெரியல. இப்போ பொட்டு வச்சு பொண்ணு மாப்பிள்ளைய உள்ள அழைச்சிட்டு தயாராகிட்டாங்க. பொண்ணு மொத நம்ம வீட்டுக்கு வருது, மாப்பிள்ளை வீட்டுக்கு. அதைத்தான் அந்த ரூ. 100 பத்தாதுன்னு கலாய்ச்சி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரூ. 500 கொடுக்க சொல்லி. எல்லாரும் உட்காந்துருக்காங்க. தங்கச்சி, சித்தி, தங்கச்சி, மாப்பிள்ளை எல்லாரும். அவங்க பார்த்தீங்கன்னா, உட்காந்துருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கணும்னு நான் போகலன்னு சொன்னேங்க. "இங்கே நல்லாயிருக்கும், நீ போகணும்" அப்படின்னு சொல்லிட்டாங்க தங்கச்சி. அதனால் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன சாஸ்திரம் வரும்னு பாருங்க. நல்லாயிருக்கும். வித்தியாசமா இருந்துச்சுங்க. எனக்கு பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. பொண்ணு மாப்பிள்ளையும் வலது கால் வச்சு உள்ளே வந்துட்டாங்க வீட்டுக்கு. "மருமகளே வா வா" அப்படின்னு பாட்டும் போட்டிருந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளையே வந்ததுக்கப்புறமா சாமி ரூம்குள்ளே போய் சில சாஸ்திரங்கள் இருக்குங்க. நான் உள்ளே போக முடியல. ஏன்னா ஃபோட்டோ எடுக்கிறவங்களும் உள்ளே இருந்தாங்களா. இடைஞ்செல்லாம் குட்டி ரூம்பு. அதனால் உள்ளே போய் அதை கவர் பண்ண முடியல. அடுத்து பொண்ணு வீட்டில் மறு வீட்டுக்கு போகும்போது அதை கவர் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோ வரும் பாருங்கள். இப்போ பொண்ணு மாப்பிள்ளைக்கு பாலும் பழம் கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. ஒரே தட்டில் கொடுத்துருக்காங்க. எங்கள் ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கு தனித்தனியாக தட்டில் கொடுப்பாங்க. இவங்க ஒரே தட்டில் பழத்தை பிச்சு போட்டு காய்ச்சின பால் தான் ஊற்றுவாங்க. ஜீனி போடுவாங்கன்னு நினைக்கிறேன் பாலில். எனக்கே மறந்துருச்சு. ஆமாம், போட்டு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாலும் பழம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்டு வர்றவங்க எல்லோரும் நாங்கள் வேனில் வந்தோமா, எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஜூஸு கொடுத்தாங்க. வெயில்ன்றனால ஜூஸ் எல்லாருக்குமே ஒரு கப்பில் ஊற்றி கொடுத்துட்டு, இந்த சாஸ்திரம் பண்ணுறதுக்கு பொண்ணு மாப்பிள்ளைய 2 பேரையும் கூப்பிட்டு, இந்த கூடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூடையில் பாய் பொண்ணு வீட்டில் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த பாயை வச்சு நாத்தனார் தான் தலை மேலே வச்சு கொண்டு போகணுங்க. பொண்ணு மாப்பிள்ளை கூட அப்படியே போகணும். அந்த தங்கச்சி, அந்த மாப்பிள்ளையோட தங்கச்சி வீட்டுக்காரரு கொடை பிடிச்சிட்டு கூட கூட்டு போனார். இவங்க மாப்பிள்ளையோட சித்தி. அவங்க தான் என்னென்ன சாஸ்திரம் பண்ணுவாங்கன்னு தங்கச்சி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சொல்லிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு. தங்கச்சி எங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்துச்சு. பாருங்கள், அந்த மாப்பிள்ளையோட தங்கச்சி தலையில் வச்சு விட்டு அப்படியே கூட்டு போகிறாங்க பாருங்கள். மாப்பிள்ளை பொண்ணுக்கு கொடை பிடிக்கிறதுக்காக இந்த தம்பி கொடையை விரித்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார்.
கலாய்ச்சிக்கிட்டே வந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லா கலகலன்னு ஜாலியா பேசிட்டு தான் வந்தாங்க. இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லவாங்க வேணும். நான் அந்த காலத்துல தான் பார்த்தீங்கன்னா, முகத்த பார்த்து கூட பேச மாட்டாங்க வெட்கப்பட்டுக்கிட்டு. உரிமைக்காரவங்க இது எல்லாமே சாஸ்திரம் முடியிற வரைக்கும் உரிமை அடிச்சுக்கிட்டே தான் வந்தாங்க. இந்த பிள்ளைனால அந்த தலையில வச்சு கொண்டு வர முடியல. அந்த கூடையும், அந்த ம், பாயும். "என்னம்மா சுத்தி சுத்தி இந்த தெருவவே காமிக்கிறியே" அப்படின்னு நினைக்க வேண்டாம். பாருங்க அந்த சாஸ்திரம் பண்றதுக்கு எங்கெங்க போறாங்கன்னு. இந்த வழியா தான் வரணும். வந்து விநாயகர் கோயில் இருக்குங்க பக்கத்துல. அங்க அந்த ரோட்ல. அங்க தான் இப்போ போறோம். இன்னும் மறுபடியும் ஒரு டைம் இந்த இந்த வழியா தான் வரணும். அதுவும் ஒரு வீடியோ பார்ப்பீங்க. அடுத்த வீடியோ வரும் பாருங்க. ஏன்னா நெறைய நேரம் போட்டோம்னா, பார்க்க மாட்டீங்க. ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்களா? அதனால தான் அப்படியே பார்ட் பார்ட்டா போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வர வேண்டிய இடம் வந்தாச்சு. பொண்ணு மாப்பிள்ளைய நிக்க வச்சு, இங்கன ஒரு சாஸ்திரம் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இங்க விநாயகர் கோயில் பக்கத்துல இருக்குங்க. அங்க போயி தேங்காய் உடைக்கிறாங்க பாருங்க. விநாயகர் கோயிலு. விநாயகர் கோயில்ல செதறு தேங்காய். அவங்க மாப்பிள்ளையோட தாய் மாமா தான் போய் உடைச்சிட்டு வராரு. செதறு தேங்காய் போட்டு வந்து இங்க பக்கத்துலயும் பார்த்தீங்கன்னா, இந்த மரத்துக்கு அடியில அது ஒரு சாமி தான் போல இருக்கு. அங்கேயும் ஒரு போட்டாங்க. அங்கேயும் போட்டதுக்கப்புறமா அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு இந்த சாஸ்திரம் பண்ணுறாங்க. அந்த செம்பில் தண்ணி கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா? பச்சை தண்ணி தான். அது வெத்தலைய வச்சு 3 தடவை அப்படியேவும் அ ஒரு தடவ தண்ணிய தெளிச்சுட்டு அப்படியே சுத்தி வரணுங்க. வந்துட்டு மறுபடியும் 3 சுத்து சுத்தணும் இதே மாரி. பொண்ணு, மாப்பிள்ளை 2 பேருமேவும். கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. இத பார்க்கும்போது எனக்கேவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த மாரி நான் புதுசா இருக்கு எனக்கு பார்க்க. எங்க ஊர் சைடுல இந்த மாரி பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து இவங்க இந்த மாரி சாஸ்திரம் பண்ணுவாங்க போல இருக்கு. மாப்பிள்ளையும் பாருங்க சுத்திக்கிட்டு இருக்காரு. நல்லா இருந்துச்சு. இன்னொரு சுத்து எதுக்கு இன்னொரு சுத்து சுத்துனேன்னாங்க, இந்த 3வது சுத்து சுத்தணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு மாப்பிள்ளை. அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க எல்லாருமேவும். ஜாலியா பேசிக்கிட்டு, இந்த தம்பி நல்லா பேசினாரு அக்கா அக்கான்னு. இந்த மறு வீட்டுக்கு கூட நான் போகலையா, கூப்பிட்டாங்க. நான் போக முடியாத சூழ்நிலை. அதுக்கப்புறமா அவங்க கேமராமேன் அக்கா எங்கே வரலையா அப்படின்னு கேட்டாராம்மா அந்த தம்பி. என் பேர் இதோ இந்த கோயில்ல தான் செதறு தேங்காய் போட்டிருக்காங்க பாருங்க. இங்கேயும் ஒரு காய் செதறு தேங்காய் போட்டு, அதுக்கப்புறமா அப்படியே பொண்ணு மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டு போகிறது தாங்க. இந்த சாஸ்திரம் முடிஞ்சுச்சு. இன்னொரு சாஸ்திரம் இருக்குது. பொண்ணுக்கு மட்டும் எங்கள் ஊரில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இங்கே ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அது அடுத்த வீடியோவில் பாருங்கள். நல்லா இருந்துச்சு. ஜாலியாக போய் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்படியேவும் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறவங்க ரெஸ்ட் எடுத்தாங்க. ஊருக்கு கிளம்புறவங்க கிளம்பிட்டாங்க. வெயில் சரியான வெயில். பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே ரேடியோ வேறு வச்சுருந்தாங்க. வீட்லேயும் மண்டபத்துலேயும் வச்சு வீட்லேயும் வச்சுருந்தாங்க. அந்த பிள்ளை பாருங்க பாய் அந்த கூடை புது கூடை தான் வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. அது மாப்பிள்ளை வீட்டில் வாங்கினது. இந்த கூடையை தலையில் வச்சு சாஸ்திரம் பண்ணுற வரைக்கும் வைக்கணும் போல இருக்குங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வழக்கமாக இருக்குது. நல்லா இருக்குது. கொஞ்சம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. பொண்ணு மாப்பிள்ளை பாவந்தாங்க. ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அப்படியேவும் காலையிலேருந்து நின்றுக்கிட்டே இருந்தது. இப்போ வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, பாலும்பழம் சாப்பிட்டு சாஸ்திரம் பண்ணுறேன்ற பேரில் மறுபடியும் கூட்டு போயிட்டாங்க. இன்னும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா, பொண்ணை மட்டும் ஒரு சாஸ்திரம் பண்ண கூட்டு போகணும். அந்த சாஸ்திரம் பண்ணுறது அடுத்த வீடியோ வரும் பாருங்க. இன்னும் மறு வீட்டுக்கு வேறு போகணும். ஒரு நாளைக்கு எத்தனை தடவைன்னு பாருங்க. ரொம்ப கஷ்டம்தான். புது பொண்ணு புது மாப்பிள்ளை அந்த ஒரு நாள் தானே. அதுக்கப்புறம் மறுநாள் கண்டுக்கிற மாட்டாங்க. எல்லாரையுமே அப்படிதான். இப்போ பொண்ணு மாப்பிள்ளைய சாமி ரூம்பில் வந்து விளக்க தொட்டு கும்பிட்டு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு மாலையெல்லாம் கழட்டிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே உள்ளே உட்காந்துட்டு இருந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளை அவங்க சொந்தக்காரவங்க எல்லாருமே. நான் சித்தி தங்கச்சி இவங்க எல்லாருமேவும் வெளியில் காத்தாட பந்தல் கடியில் உட்காந்துருந்தோம். அப்புறம் எல்லாருக்குமே தங்கச்சி சித்தி இவங்களுக்கெல்லாம் தூக்கம் வந்துருச்சு. அங்கேயே பாய போட்டு தூங்கிட்டாங்க சித்தி, தங்கச்சி எல்லாருமேவும். எல்லாமே ஒன்று ஒன்றா வரும் பாருங்க. பாய்.